அசாம் வெள்ளம் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து அவரின் அறிவின்மை மற்றும் நேர்மையின்மையை காட்டுகிறது என்று அசாம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கௌரவ் கோகாய் விமர்சித்துள்ளார். அசாம் வெள்ளம் குறித்து வெள்ளம் போன்ற சூழ்நிலை என்று அமித்ஷா கூறியதற்காக கோகாய் விமர்சனம் செய்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட பதிவில், அசாம் வெள்ள சோகம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கும் கருத்து அவரின் அறியாமை மற்றும் நேர்மை பற்றாக்குறையை காட்டுகிறது. வெள்ளம் காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போதைய பேரழிவை வெள்ளம் போன்ற சூழ்நிலை என்று உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். அசாம் வெள்ளம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்வாறு விசித்திரமான கருத்து கூறுவது இது முதல் முறையில்லை. இது பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வடகிழக்கு மக்களுக்கு பாஜக அரசு எந்த விதத்திலும் உதவவில்லை என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், வெள்ளம் மற்றும் அரிப்பு காரணமாக அசாம் மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், மஞ்சூலி பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் அரிப்பின் அளவு பயங்கரமாக இருக்கிறது. கிராமங்கள், பள்ளிகள், ஏக்கர் கணக்கான நிலம், வீடுகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் ஆற்று வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்படுவதால் வெள்ளத்தை விட அரிப்பால் அசாம் மக்கள் நீண்டகால பாதிப்பை சந்திக்கின்றனர். பருவநிலை மாற்றத்தால் அதிக பாதிப்புகளை சந்திப்பது ஏழை பெண்களும் குழந்தைகளும் தான். அசாமில் வெள்ளம் மற்றும் அரிப்பு மேலாண்மைக்கு அதிகமாக முதலீடுகள் தேவை. சர்வதேச நிறுவனங்கள், உள்ளூர் சமூகங்கள், மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகங்கள், மத்திய அரசு என ஒவ்வொருவரும் கரம் கொடுத்து உதவ வேண்டும் என்று தெரிவித்தார்.